எபிசோட் 3ல நம்ம கழுத்த புள்ளிய நம்ம ஹீரோ கல்ல எடுத்து எரிஞ்சுட்டான். எரிஞ்சு அந்த கல்ல மோப்பம் பிடிச்சு தான் பார்க்குது. ஆனா, அந்த இடத்த விட்டு கழுத புலி போவனான்று நினச்சுக்கிட்டே இருக்குது. ஹீரோவுக்கு வேற வழி தெரில. நம்ம கூட்டத்த வேற காப்பாத்தணும் அப்படின்று என்ன பண்றது? அவன் கூட்டத்த தனியா இழுத்துட்டு போறான். கழுத புலி பின்னாடியே தான் வருது. வானத்துல பார்த்தோம்னா கழுகு கூட்டம் பறந்த மாதிரி நிக்குது. இந்த மாமிசம் திரும்பும் பறவை வானத்துல பறந்துகிட்டு இருந்தாலே ஏதோ விலங்கு வேட்டையாட ரெடியா இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். அது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கழுத புலி வேற நம்ம கூட்டத்தை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. வேற வழி இல்லை, மறுபடியும் அட்டாக் தான் செய்யணும்னு நினைச்சு நம்ம ஹீரோ கல்லெடுத்து அந்த கழுத புலியில வம்பளே எறிகிறான். ஓயாம எறிகிறான். அதோட அந்த கழுத புலி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுது. நம்ம வீடியோ இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா எபிசோட் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரீ டயத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்காவது ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கழுத புலி அந்த இடத்த விட்டு நகன்றதும் கூட்டத்தில் இருந்து ஒரு குட்டி குறுங்க அந்த கல்லை எடுத்து பார்க்குது ஆச்சரியமா. நமக்கு ஆபத்து நெருங்கிடுச்சுன்னா இந்த கல்லை நம்ம ஆயுதமாக வெப்பன்ஸாக யூஸ் பண்ணலாம் போல் அப்படின்ட்டு ஒரு தெளிவு பெற்று நிற்குது. அது சந்தோஷத்தில் கொஞ்சம் ஆடுது. கட் பண்ணால் அன்றைய நாள் முடிஞ்சு விடியுது. விடிய காலையில் எந்திரிச்சு பயணம் தொடர்கிறார்கள். எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் பயணம் தருவாங்க. சுற்றி தூரத்தில் சுற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் தண்ணீர் கிடங்கு தெரிகிறது. குளம் இருக்கனால அந்த குளத்து பக்கம் கொஞ்சம் நகர்ந்து போகிறாங்க. உணவு கிடையாது, தண்ணீர் மட்டும்தான் இருக்குது. அதனால் தண்ணீரை குடிச்சிட்டு பயணத்தை தொடரலாம் உணவு தேடி அப்படின்று தண்ணியை அருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சரியான வேர்டு வாயில் திடீர்னு வராது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா மேகம் இருட்டிக்கிட்டு மழை பெரிய மழையாக வந்துக்கிட்டு இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மனித குரங்குக்கு ஒன்றுமே தெரில. ஓடுது, ஏதாவது இடத்துல போயிட்டு புகையை தேடி ஒளியலாம்னு வேகமாக ஓடி ஒரு புகையில் போய் ஒளிஞ்சு நிற்கிதுங்க. மழை விட்டதும் பயணத்தை தொடரலாம்னு சைகையால் தான் பேசுதுங்க. இங்கே மொழி கிடையாது. ஏன்னா இப்போ தான் குரங்கு பரிணாமமும் அடைகிற நிலையில் இருக்குது. ஒரு வழியாக மழை நின்றுச்சு. பசி ரொம்ப வாட்டுது. ஏன்னா இப்போ தான் விடிஞ்சிருக்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு டயர்டாக இருக்கும். அதனால் பசியை திட்டி பயணத்தை தொடங்குதுங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா புல்வெளிக்குள்ளேருந்து ஒரு சிங்கம் திடீர்னு எந்திரிச்சு நிற்கிது. என்னென்னே தெரில, தலகால் புரியல எல்லாத்துக்கும். உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு அட்டாக் பண்ணால் திரும்ப அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நினப்பில் நிற்கிறான். ஏன்னா வேறு வழி இல்லை, உயிர் வாழணும். உயிர் வாழும்போது நம்மளுக்கு ஆபத்து வந்தால் அதை எதிர்கொள்ளணும்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சிங்கம் அது பாட்டில் அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ குடும்பத்தை எதுவுமே அது தொந்தரவே பண்ணல. அது வாட்டில் போயிடுச்சு. அதான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் பயணத்தை தொடர்றாங்க. மறுபடியும் பார்த்தா அதே கழுத புள்ளி இவங்கள சுற்றி வளைக்குது. என்னடா இது ஒன்றுமே புரியல. ஹீரோவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா வெறும் ஆபத்தாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. கழுதைப்புலி கொஞ்சம் சீருது. எல்லாத்தையும் கடிக்க வர மணிக்கு கிட்டலாம் வருது. எல்லாத்தையும் பயம் காட்டுது. நம்ம ஹீரோ உடனே ஒரு கல் எடுத்து மண்டையிலே நச்சுன்னு ஒரு போடு போட்டோன்னா கழுதைப்புலி தெரிச்சு ஓடுது. ஆத்தாடி, இனிமேல் இவங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு தெரிச்சு ஓடுது. அனல் பறக்க பின்னாடி மனித குரங்கு மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர்றாங்க. ஏன்னா சாப்பிட வேற வழி இல்லை, எதுவுமே இல்லை, உணவு கிடையாது. வெறும் பொட்டக்காட்டில் நடந்து தர்றாங்க. ஒரு வழியாக பழங்கள் இருக்க மரத்தை பார்த்துட்டாங்க. பார்த்தோம்னா பழத்தை சாப்பிட்றாங்க. அப்புறம் சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா பழத்தை சாப்பிட்டு ஜாலியாக விளாண்டு கொண்டு இருக்குது. அப்புறம் என்ன, இங்கே தான் பழம் இருக்குது. பழம் தீர்ற வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சைகையாலே பேசுதுங்க. அதுக்கு பேசுகிறது அதுகளுக்கு புரியுதான்னு நமக்கே புரியல. சைகையில் மட்டும்தான் பேசுது. கட் பண்ணால் அடுத்த பயணம். ஏன்னா இவங்களுக்கு உணவுன்றது பழங்கள் இது மட்டும்தான். சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இதே உணவு தேடி அலைஞ்ச மணிக்கே தெரியணும். பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். உணவு எங்கெங்கே இருக்கோ அங்கே தங்கி அந்த உணவு தீர்ற வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்க. பயணம் மேற்கொண்டு பார்த்தா திருண்டு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு பாறை மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சிறுத்தை ஒரு மானை வெறி உண்டு துரத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பசியான்னு தெரில, வெறி உண்டு துரத்தி அந்த மானை ஒரே முடியாக பிடிச்சிருச்சு. இந்த குரங்குகளுக்கு அந்த வேட்டையை பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக மனசு தளர்ந்து சோர்வாக பார்க்குறாங்க. சிறுத்தை அந்த மானை பிடிச்சிட்டு அதை சாப்பிடுது. சாப்பிட்றதுலேயும் இந்த மனித குரங்குகள் அந்த சிறுத்தை சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க. ஒரு வழியாக பாதி சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு அந்த சிறுத்தை கிளம்பிருச்சு.
நம்ம தலைவன் நைஸா இறங்கி அந்த மான் இருக்கிற இடத்துல கிட்ட போய் பார்க்குறான். சைகையிலே கூப்பிடுறான், வாங்க வாங்க வேமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டோம்னா அவங்களும் வேமா வந்துடுறாங்க. வந்தோன்னே அந்த மானு தூக்கிட்டு வேகமா இடத்த ஏன்னா அங்கேயே இருந்தோம்னா போன டைம் கழுதை புலி ரிட்டர்ன் வந்த மாதிரி சிறுத்தை ரிட்டர்ன் வந்துடும்னு மானை தூக்கிட்டு பாறைக்கு மேலே ஹைட்டில் கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம கல்லை எடுத்து அந்த கறியை அறுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் வேகமாக இதை சாப்பிட்றாங்க. ஹீரோ சாப்பிடுவோம். கறி முதல்ல இறைச்சி சாப்பிடுவோம். அவங்களுக்கே ஒரு இன்பம், அது ஒரு சுவை. பசியில தான் சிறுத்தை கொன்று சாப்பிடுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால இவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இது முதல்ல வந்து மனித குரங்கு கறியை திங்கிறதுனால அதில் ஒரு இன்பம் கிடச்சிருச்சு. நாக்குக்கு அடிமையாயிடுச்சு. ஏன்னா கறி எல்லாருக்கும் கறி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மனித குரங்கு கறியை திங்கிதுங்க பசியில். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த மானோட எலும்பு வச்சு எடுத்து பார்த்து சும்மா தரையில் அடித்து பார்க்குது. கல் தான் சிதறுது தவிர அந்த எலும்பு உடைய மாட்டுது. என்னடா இதுன்னு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாள் கல் தான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சி அதை வெப்பன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த தருணம் போய் இப்போ எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தூக்கி இதுதான் நம்மளோட வெப்பன்ஸு அப்படின்னு நம்ம கூட்டத்துக்கு தூக்கி காட்டுது. உடனே என்னன்னு தெரில, டக்குன்னு கறி வாடனை பட்டு அந்த சிறுத்தை என்னடா என்ட்டு சாப்பாடை எடுத்து நீங்கள் என்னடா பண்ணிக்கிறீங்கன்ட்டு வந்துருச்சு. எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, தலகால் புரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோம்னா இன்னைக்கு தான்டா செத்தோம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்குங்க. அடுத்து இந்த சிறுத்தை என்ன பண்ண போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய், டாட்டா.